இப்போ இந்த வீடியோல பாக்குறது வேக்கம் கிளீனர் எக்ஸன் ப்ளோயிங் வெட் அண்ட் ட்ரை வருது 6000 ரூபாங்க. இதுக்கு அடுத்து 18 லிட்டர் 6300, 20 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 700, 25 லிட்டர் 7700ங்க. இதோட ரேட் 11500, டீலர் ரேட் 9500க்கு பண்ணி கொடுத்துறோம். ஈரத்தை எப்படி இழுக்குது அப்படிங்கறத பாத்துடலாம். பாருங்க, தண்ணி ஊத்துறோம். வீட்டுல ஃப்ளோர்ல வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க, பெட்ல, சோஃபால, காருக்குள்ள குழந்தைங்க யூரின் போயிடுறாங்க, இப்போ சாம்பார் ரசம் கொடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத டஸ்ட் மண்ணு குப்பை எல்லாமே அப்சர்வ் பண்றதுக்கு பாருங்க ஆன் பண்றேன். முன்னாடி வைக்கிறேன். பின்னாடி பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்கு பாருங்க. இந்த தண்ணி பூரா அப்படியே இழுத்துட்டு பாருங்க. டப்பாவே தூக்கிச்சு, அதாவது ஜக்கிய தூக்கிச்சு பாத்தீங்களா. பாருங்க காயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 5 ரூபா காயின் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு. அது எவ்வளவு செகண்ட் இழுக்குதுன்னு பாருங்க. அங்க உள்ள உழுவுறது சவுண்ட் கேக்குதுங்களா. இது பாருங்க, அடுத்த செகண்டே அங்க சவுண்ட் கேட்கும். சரிங்களா. அதாவது எதுக்குன்னா, இவ்வளவு வெயிட்டான ப்ராடக்ட் இது பொருளா இருந்தாலும், கல்லு மண்ணு டஸ்டா இருந்தாலும் போய் அதாவது இழுத்த ஒரு 5 ரூபா காயின் எல்லாமே உள்ளதா இருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரியாத தூசுலாம் இருக்கு இல்லைங்களா, டஸ்ட் மண்ணு இந்த ஹேர்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இழுத்துரும் பாருங்க. சீலிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேகமா எடுக்குது பாத்தீங்களா. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வேக்கம் கிளீனருங்க. வேக்கம் கிளீனர்னா வீட்டில் ஒட்டடை, மண், குப்பை, தண்ணி இது இருந்தாலும் உறிஞ்சிருக்கிற அளவுக்கு நம்ம வேக்கம் கிளீனரே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் சக்ஷன் ப்ளோயிங்கில் ஹேண்டி வேக்கம் கிளீனர். ஹேண்டி வேக்கம் கிளீனருங்கிறது சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு சிஸ்டம், லேப்டாப்பு, செல்ஃபு, கார்னர் பிளேஸு, ஒரு சோஃபா, பெட், இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் தயாரிக்கிறாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிற கம்பெனி. ஸ்வாட் அசோசியேட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னா, வாட்டர் ஹீட்ரு, வேக்கம் கிளீனர், வெல்டிங் மிஷின், ஜென்ரேட்டர், கார் வாஷர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வேக்கம் கிளீனருங்க. இந்த வேக்கம் கிளீனரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது சக்ஷனு, பின்னாடி இருக்கிறது ப்ளோயிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆன் பண்ணுறேன், இழுக்குது பார்த்தீங்களா. இது வந்து சக்ஷனு, இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயிங், காற்று அடிச்சு பார்த்தீங்களா. இது சக்ஷன் ப்ளோயிங் ரெண்டுமே வந்துடும். இது வந்து ட்ரையான இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஹேண்டி வேக்கம் இல்லை, ஷோல்டரில் மாட்டிட்டு மண்ணு, குப்பை, தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே இழுத்துரும். இப்போ ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட் வந்துடும். அதாவது இடத்த பொறுத்து, ஏரியாவை பொறுத்து அட்டாச்மெண்ட் வந்துடும். இது வந்து சோஃபா ஃபிட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெருசு வரும். அதோட கொஞ்சம் சின்ன ஏரியா, ஒரு சின்ன ஒரு சிஸ்டம், லேப்டாப்லாம் யூஸ் பண்ண முடியல, கார்னர் ப்ளஸ் ப்ரஷ் மாதிரி தேய்ச்சி விட்டு அப்படி இழுத்துக்கக்கூடியது. இது இல்லாமல் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா, வீட்டுக்கு ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 2 3ங்க 3 பைப் ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளோருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரஷ் மாதிரி உங்களுக்கு வீல் வச்சு உங்களுக்கு ஆப்ஷன், இந்த மாதிரி வீல் வந்து பார்த்தீங்களா வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே முன்ன பின்ன நவுத்தினாவே அந்த அழுக்கு மண்ணெல்லாம் எடுத்துரும். அதாவது இந்த காலத்து பொண்ணுங்க குளிஞ்சு நெஞ்சு வேலை செய்யணும் அவசியம் இல்லை. மெயின் விஷயம் வேலை செய்யக்கூடாதுன்னுக்காக நாங்கள் சொல்ல வரல, செய்ய முடியாத இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த பெட்டு கடி இருக்கலாம், சோஃபா கடி இருக்கலாம், அதாவது ஒரு சில இடத்துல நம்ம வந்து பீரோ வச்சிருக்கலாம், பீரோ கடி இருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் குமிஞ்சு படுத்து நம்ம கூட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அந்த நேரத்தில் டக்குன்னு எடுத்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இது ஆன் பண்ணிட்டு பாருங்க, ஒரு மண் டஸ்ட் இருந்தால் எப்படி இழுக்கும் அப்படிங்கிறத பாருங்க, காட்டுறேன் பாருங்களா. கிட்ட கொண்டு போக பாரு, இழுக்குதுங்களா. எவ்வளோ அழகா மண்ணு குப்பைலாம் இது, அதாவது குப்பையாக இருந்தாலும் இழுத்துருங்க. இப்போ கார் இன்டீரியர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு பாருங்க, லென்த் பைப் வந்துடும். இதுக்கு வந்து அதோட கொஞ்சம் ஷார்ட்டான உங்களுக்கு பைப் வந்துடும். இது அப்படியே நம்ம வச்சு நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேகமாக எடுக்குது பார்த்தீங்களா. முடி கிடி, கண்ணுக்கு தெரிஞ்ச குப்பை, தெரியாத குப்பை, இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கார் இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் நம்ம சோஃபா ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பவுடர் மாதிரி பாருங்களா, மண் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெக்க இழுக்குங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இந்த மாதிரி தேய்ச்சுட்டு ப்ரஷ்ஷில் தேய்ச்சுட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர் இருக்கு. இது 5000 ரூபாய் எம்ஆர்பி, நம்ம ரேட்டு 3500 பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ஸ்டார்டிங் மாடல். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 12 லிட்டர் வருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் மண்ணு குப்பை, இப்போ நம்ம பொறி மண்ணெல்லாம் இழுத்துச்சு பார்த்தீங்களா, பவுடர் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கரெக்டாக இருக்குது. இது எடுத்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து குவாலிட்டியான கிளாத்து தான். இது கிளாத்து காட்டன் கிளாத்தில் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இது போனாலும் வாங்கிக்கலாம். அது சீக்கிரம் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு போகாது. இந்த கிளாத்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு போகாது. இது நார்மலாக தண்ணியில் விட்டு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து ஓட்டிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எஸ் பாடியில் அது வீடுக்கு சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து இதில் 12 லிட்டரு 18 லிட்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் ப்ளோயிங்லேயே வெட் அண்ட் ட்ரை வந்து டஸ்ட் மண் குப்பை தண்ணி எது இருந்தாலும் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ் பாடியில் 4 வீல் ஆப்ஷனோட வந்துடுது பார்த்தீங்களா. இது வந்து ஸ்பைரல் ஹோஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இழுத்துட்டு போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் ஹோஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 அடி வந்துருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து 1.5 3 மீட்டர் மொத்தம் 5 3 8 அடி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக நம்ம சீலிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேனு டஸ்ட்டு மண் குப்பை எல்லாமே நம்ம உறிஞ்சி எடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டஸ்ட்டு மண் எப்படி இழுக்குதுன்னு பார்த்துடலாம். இது வீடு ஃபுல்லாக ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுத்துரும் பார்த்தீங்களா. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ப்ரஷ் வந்துருங்க. ப்ரஷ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குப்பை இருந்தால் கூட இது தேய்ச்சி விட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி இது இருந்தால் கூட பரவாயில்ல போகாமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் டஸ்ட்டு எவ்வளோ மண் குப்பை இருக்குதுன்னு இழுத்துருப்பாரு. சோஃபா வெட்டில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துக்கு தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேர் மட்டும் வந்துருங்க. இது வந்து ட்ரையான இடத்துக்கு வெட்டான இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபில்டர் நார்மலாக ஹெவா ஃபில்டர்லேயே 2 ஃபில்டர் வரும் இந்த மாடலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் பாருங்கள், அதாவது கண்ணுக்கு தெரியாத தூசெலாம் இருக்கு இல்லைங்களா, டஸ்ட் மண் இந்த ஹேர்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இழுத்துரும் பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, அதாவது சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுற கார்பெட் மேட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைனட்டாக இருந்தால் கூட நம்ம இழுத்துருங்க. சரிங்களா, இதோட கொஞ்சம் வெயிட்டான நம்ம கொஞ்சம் மண் பாருங்க, மண் குப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும். இது எல்லாமே பாருங்க எவ்வளோ சீக்கிரத்தில் இழுத்துன்னு பாருங்க. கல் முதல் கொண்டு இருக்குது பாருங்க. கிட்ட வைக்கக்குள்ளே எடுத்துட்டு போயிருக்கீங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது செக்ஷனில் இது வந்து ட்ரையிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு கல்லப்பரியோ நார்மலாக மண்ணு குப்பை எல்லாமே ஈஸியாக எடுத்துரும். இதில் கொஞ்சம் வெயிட்டான பொருள் காயின்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நம்ம போட்டுக்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக டஸ்ட் மண்ணு குப்பை இருக்கிறது வெயிட் கம்மியாக இருக்கும். பாருங்க காயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 5 ரூபா காயின் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு, அது எவ்வளோ செகண்ட் இழுக்குதுன்னு பாருங்கள். அங்கே உள்ள உழுவுறது சவுண்டு கேட்குதுங்களா, இது பாருங்க அடுத்த செகண்டே அங்கே சவுண்டு கேட்கும். சரிங்களா, அதாவது எதுக்குன்னா இவ்வளோ வெயிட்டான பொருளாக இருந்தாலும் கல் மண் டஸ்ட்டாக இருந்தாலும் போய் அதாவது இழுத்த ஒரு 5 ரூபா காயின் எல்லாமே உள்ளதாக இருக்குது. 18 லிட்டர் வேக்கம் கிளீனரில் சக்ஷன் ப்ளோயிங், சக்ஷனில் வெட் அண்ட் ட்ரை. இப்போ வந்து ட்ரை பார்த்தோம், பவுட்ரு மண்ணு குப்பை காயின்ஸு ஹெவியான பொருள் கூட இழுத்துச்சு இல்லைங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு ஈரத்தை எப்படி இழுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் மாதிரி தண்ணி ஊற்றுறோம் வீட்டில் ஃப்ளோரில், வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க, பெட்டில் சோஃபாவில் காருக்குள்ளே குழந்தைங்க யூரின் போயிடுறாங்க, இப்போ சாம்பார் ரசம் கொட்டுது, இந்த மாதிரி தேவையில்லாத டஸ்ட் மண்ணு குப்பை எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆன் பண்ணுறேன், அது முன்னாடி வைக்கிறேன். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி பூரா அப்படியே இழுத்துக்கு பாருங்கள், தெரியுதுங்களா, தண்ணி பூரா அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வைக்கக்குள்ளேயே பாருங்க தண்ணி தானா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மாப் போட்டு யூஸ் பண்ணுற பண்ணிங்களா, தேய்ச்சி விட்டுக்காக அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதை பெட்டில் ஊற்றிருந்துச்சுன்னா வித்தின் செகண்ட்ல இழுத்தீங்கன்னாவே எல்லாமே வந்துடும், அப்சர்வ் ஆகிடும். பாருங்க 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன், இது ஜக்கில் இருக்கு. ஒரு ஆன் பண்ணுற பாருங்க. டப்பாவே தூக்கிச்சு, அதாவது ஜக்கியை தூக்கிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே இழுத்துரும். தண்ணி மண் குப்பை டஸ்ட்டு எது இருந்தாலும் உறிஞ்சி எடுத்துரும். இது 18 லிட்டர் வேக்கம் கிளீனருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அந்த வேக்கம் கிளீனர் எப்படி சக்ஷன் ப்ளோயிங் இழுக்குது,
எப்படி மண்ணு குப்பை இழுத்துச்சு, எப்படி தண்ணி இழுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 லிட்டரு, இது வந்து சக்ஷன் ப்ளோயிங் வெட் அண்ட் ட்ரை வருது 6000 ரூபாங்க. 8500 கொடுத்தது 6500 பண்ணி கொடுத்தோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 6000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்தது 18 லிட்டரு 6300, 20 லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா 700, 25 லிட்டரு 7700ங்க. இதுக்கு அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஷன் கொஞ்சம் ஹெவி மாடல், அதாவது ஒரு கடை, ஒரு ஷாப்பு, நம்ம ஒரு 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 துணி கடையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஒரு மண்டபமாக இருக்கலாம், சின்ன சின்ன மண்டபமாக இருக்கலாம், கம்ப்ளீட் யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா 20 லிட்டரில் ஹெவி பாடி. இப்போ இந்த மாடலை விட இந்த பாடி வந்து ஹெவியாக இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பைப்பு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நார்மலாக இந்த எஸ்எஸ்ல எக்ஸ்டென்ஷன் பைப்பு, இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 3 பைப்பு எக்ஸ்ட்ரா லைட் பைப் வந்து இந்த மாதிரி 3 பைப் மொத்தம் ஒரு 15 அடி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு லென்த் ஃபிட்டிங் கொடுத்துருக்கோம். இது ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாதிரி பெரிய ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதோட கொஞ்சம் சின்ன ப்ரஷ், சின்ன சின்ன கார்னர் பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 ப்ரஷ் வந்துடும். அதனால் இது 4 வீல் வந்துடும். பெரிய வீல் 2, சின்ன வீல் 2, 2 அப்படிங்கிற இழுத்துட்டு போய்க்கலாம். இந்த பாடி ஹெவி, அதாவது சக்ஷன் ப்ளோயிங்கை குறைச்சிக்கிற மாதிரி கூட்டிக்கிற மாதிரிங்க. இது ரேட்டு 11,500, டீலர் ரேட்டு 9,500 பண்ணி கொடுத்துட்றோம். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 லிட்டர். இதுக்கு அடுத்த மாடல் வந்து 40 லிட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கீழே கொடுத்துருக்க தானாக நீங்கள் ஏதாவது இதை ஓப்பன் பண்ணி டஸ்ட் மண் எடுத்து கொட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதில் சும்மா எடுத்து ஓப்பன் பண்ணிட்டாவே டஸ்ட் மண்ணு கீழே கொட்டிடும். இதுலேயும் சக்ஷன் ப்ளோயிங் வந்துடும். இதுக்கு மேலே இருக்கிறது 70 லிட்டர் டபுள் மோட்டர். இது டபுள் மோட்டர்னா 17,500 பண்ணி கொடுக்கும். 20,500 இப்போ கொடுக்குறது 17,500 பண்ணி கொடுத்துறோம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸ்பைரல் ஹோஸ் எவ்வளோ அகலமாக இருக்குட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு, மில்லு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பெரிய அளவு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த பில்டிங் போகிறாங்க. கோயில் இந்த மாதிரி தொட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, தொட்டிக்குள்ளே டஸ்ட் கசடு தண்ணி இருக்கு, அதெல்லாம் இழுக்கிறதுக்கு ஒரு மோட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், 2 மோட்டர்லாம் போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று மாற்றியும் போட்டுக்கலாம். ஒரு மோட்டர் வந்து 1500 வாட்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த் பைப்லாம் வந்துடும். எஸ்எஸ் பைப்பு போட்டு அட்டாச் பண்ணிக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ் பைப் வந்துடுது. இதுவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு 10 அடி லென்த்துக்கு நம்ம ஃப்ளோருக்குலாம் யூஸ் பண்ணலாம். பெரிய வீல் வந்துடும், 2 பெரிய வீல், 2 சின்ன வீல். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையான இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது வெட்டு ஈரத்துக்கு இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரஷ் டைப் வந்துடும். தண்ணி ஃபுல்லாக பரவலாக போக விடாமல் அப்படி இழுக்கிறதுக்கு. இது வந்து சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரிங்க. ப்ரஷ்லாம் வந்துடும். இது டைரெக்டாக கழட்டிட்டு நீங்கள் இந்த ஸ்பைரல் ஹோஸ்லேயே போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ காருக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10-15 காரெல்லாம் கழுவுற மாதிரி, இது இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா அவங்களுக்கு கொடுக்குறது. இதுலேயே உங்களுக்கு ஒரு சேம் அவுட்புட் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கழட்டி விட்டு தண்ணி குப்பை இருந்தாலும் கீழே போயிடும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த இப்போ 70 லிட்டரு 80 லிட்டரு இதில் 80 லிட்டரு ட்ரிபிள் மோட்டர் உள்ளது இருக்குது. 20,500ங்க. இதில் என்னென்னா சக்ஷன் மட்டும் தான் மெயின், ப்ளோயிங் அவசியம் இல்லை. ஏன்னா நார்மலாக ஒரு ப்ளோயர் வச்சு ஒரு 1500, 1800 ப்ளோயரில் கிடைக்குது, 1300 கிடைக்குது. ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மில்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் அடிச்சு விட்டால் பரவலாக போய் மிஷினில் போய் ஒட்டும். அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ளோயர் தேவைப்படாது. அதனால் இதில் ப்ளோயர் வராது, சக்ஷன் மட்டும் வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வேக்கம் கிளீனர். இது வந்து சக்ஷன் இருக்குது, 35 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த ஃபோம் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கலுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்படியே நீங்கள் கெமிக்கல் விட்டு அப்படியே டஸ்ட் மண்ணை அப்சர்வ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கலோ அல்லது ஃபோம் லிக்விடோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது ஏரியா பொறுத்து சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுறோம், காருக்குள்ளெல்லாம் கிட்ட க்ளீன் பண்ண மாச்சுன்னா இது டைரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி இது ஃபோம் இது அழுத்துனீங்கன்னா இது ஃபோம் வெளியே வரும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வேக்கம் டஸ்ட் மண்ணெலாம் உள்ளே அப்சர்வ் ஆகும். அப்படிங்கிற இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா ஃபோமோட அப்படியே சீட்டில் இருக்கு இல்லைங்களா, கார் சீட்டு, சோஃபா சீட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபோம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இது ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெருசு வந்துடும். இதுவும் அதே மாதிரி நார்மலாக அட்டாச் பண்ணலாம். இல்லை நான் ஜென்ரலாக அது வேக்கமாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், டஸ்ட் மண்ணு குப்பையாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இது போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெருசு, இந்த மாதிரி ஏரியா பொறுத்து சின்னது, உங்களுக்கு கார்னர் பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்பேர் வந்துடும். ஃபோம் வேக்கம் கிளீனர் எல்லாமே ஹெவி பாடி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,000 பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாமல் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார் வாஷரு, இது ஏர் கம்ப்ரஸரு, வெல்டிங் மிஷினு, ஜெனரேட்டரு எல்லாமே பண்ணித்தரேங்க. வாட்டர் ஹீட்டர் எல்லாமே பண்ணித்தரோம். இது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் வேக்கம் கிளீனர் ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த மாடல் டீட்டெயில், ப்ரௌச்சர் எல்லாமே அனுப்பித்தரேன். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்ம கம்பெனி சேலம், ஈரோடு 2 இடத்துல இருக்குது. நேரடியாக வந்து டெமோ பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அட்ரஸ் வேணுன்னா ஃபோன் பண்ணுங்கள், தெளிவான அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துறேன், லொக்கேஷன் அனுப்பி கொடுத்துட்றேன். நேரடியாக வந்து டெமோ பார்த்து எடுத்துக்கலாம். வர முடியாதீங்க, பேமெண்ட் பண்ணாங்கன்னா கொரியர் மூலியமாக அனுப்பி கொடுத்துடலாம். கமர்ஷியல் மாடலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயே அனுப்பி கொடுத்துடலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஒரு நாள் டெலிவரி ஆகிடுங்க. அதர் ஸ்டேட்னா 2 நாள், 2லேருந்து 3 நாளில் போயிடும்.